இப்போ இந்த ஹைமன் சவ்வு உண்மையாகவே கன்னித்தன்மையை நிரூபிக்குதா, இது எதுக்கு தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றியும் நிறைய இடங்களில் அஃபீஷியலாக சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸாக கூட இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிறாங்கங்கும் போது இதில் உண்மையாகவே அறிவியல் இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் பார்ப்போம். ஹைமன்றது பெண் உறுப்பில் வெஜினா பகுதியோட நுழைவு பகுதியில் கொஞ்சம் உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மென்மையான சவ்வு போன்ற படலம். இது எதுக்காக அந்த வெஜினா பகுதியில் இருக்குது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்களோட ஆனஸ் பகுதியும் வெஜினாவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால் அவங்க குழந்தைய இருக்கும்போது மலத்திலிருந்து வர எந்த ஒரு பாக்டீரியாவும் வெஜினாக்குள்ள நுழைஞ்சி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பகுதியில் இப்படி ஹைமன்ற இந்த லேயர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே ஒரு பெண் வளர்ந்து அவங்க முதல் முறையாக இன்டர்கோர்ஸில் ஈடுபடும் போது அப்போ இந்த படலமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அது ரொம்ப மென்மையாக இருக்குன்றதுனால முதல் இன்டர்கோர்ஸ் அப்போ அது கிழிஞ்சி ரத்தம் வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறமா மாதவிடாய் பிளட் வெளிவரும். இப்படி பிளட் வெளிவரதை அது எதுவுமே தடுத்தலாம் இருக்காது. ஏன்னா பெரும்பாலானவங்க அந்த இடத்த முழுசாக அந்த திரையை அடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, கொஞ்சம் தான் அடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் அது பெருசாக தேவை இல்லை அப்படின்றதுனால இயற்கையாகவே மற்ற ஆக்டிவிட்டீஸால் அது நார்மலாகவே கிழிஞ்சி வெளியில் வந்துடும். நிறைய பெண்கள் இது எப்போ கிழிஞ்சிச்சு எப்போ ரத்தம் வந்துச்சுன்றதை கவனிக்காமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஹைமன் சவ்வு எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ரேராக ஒரு சில பெண்களுக்கு மட்டும் அந்த வெஜினா பகுதியே முழுசாக அடைச்ச மாதிரி ஹைமன் சவ்வு இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கப்புறம் பிளட் வெளியில் வர முடியாமல் அதிகமான வலியை ஏற்படுத்தி வயிறு உப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நடந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது டாக்டர் அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. மற்றபடி இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் பிரச்சனை ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த ஹைமனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹைமன் முதல் இன்டர்கோர்ஸ் அப்போ தான் கிழியணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடியே கிழிஞ்சிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ஒரு பெண் சைக்கிள் ஓட்டும் போதோ இல்லை வேகமாக ஓடும் போதோ டான்ஸ் ஆடும் போதோ எக்ஸசைஸ் பண்ணும் போதோ டேம்பன் யூஸ் பண்ணும் போதோ இல்லை மாஸ்டர்பேட் பண்ணும் போதோன்னு எந்த மாதிரியான ஒரு ஹார்டான ஆக்டிவிட்டியுமே இந்த ஹைமன் சவ்வை சுலபமாக கிழிச்சிடும். அதனால் இந்த சவ்வு இருக்கா இல்லையான்றதை வச்சு ஒரு பெண் கன்னித்தன்மையோட தான் இருக்காங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது அறிவியலுக்கு புறம்பான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் 2004 36 கர்ப்பிணி பெண்கள்கிட்ட ஆய்வு நடத்தினப்போ அதில் வெறும் 2 பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஹைமன் சவ்வு மூலமாக அவங்க இதுக்கு முன்னாடி இன்டர்கோர்ஸில் இருந்திருக்காங்க அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. மற்ற யாருக்கும், மற்ற 34 பேருக்கும் அவங்க இன்டர்கோர்ஸில் இருந்தாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியல. இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே கர்ப்பிணிகள், இதுக்கு முன்னாடி பல முறை உடலுறவு கொண்டவங்க. அப்படி உள்ளவங்களுக்கே இதை கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை முறை உடலுறவு கொண்டாலும் கூட நிறைய பெண்களுக்கு இது கிழியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் 10 பேரில் 6 பேருக்கு மட்டும்தான் இந்த ஹைமன் சவ்வு நல்லா இருந்தாலும் கூட படுக்கையில் பிளட் ப்ளீடிங் ஏற்படுதான். மீதி 4 பேருக்கு பிளட் ப்ளீடிங் நடக்கிறதே இல்லையா, ஹைமன் சவ்வு நல்லா இருந்தாலும் கூட.